நீ பயப்படாதே, ஏனென்றால் நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவேனும் நீ பயப்படாதே. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அவர் பாடுகளை பார்த்து பயப்படவில்லை. ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, அவர் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் ஆமென் பிசாசினுடைய சகல வல்லமைகளையும் சிலுவையிலே ஆணி அடித்து வெற்றி சிறந்தார். பயம் நம்முடைய தைரியங்களை இழக்க செய்யும். பயம் நமக்கு தோல்விகளை கொண்டு வரும். பயம் நம்மை முன்னேற விடாமல் தடை பண்ணிவிடும். ஒரு மனிதன் பயந்து போவானேயானால் அவனால் முன்னேறவே முடியாது. ஹல்லேலூயா. பிரச்சனைகளை பார்த்து பயப்படக்கூடாது. சிங்கம் கர்ச்சிக்கிறதை போல பிரச்சனைகளை பார்த்து கர்ச்சிக்க வேண்டும். எதிரிகள் நமக்கு முன்னாலே வந்து நிற்கும் பொழுது ஆமென், ராஜாவின் ஜெய கம்பீரம் எனக்குள்ளே இருக்கிறது. ஒருவேளை சூழ்நிலைகள் ஸ்தோத்திரம் நமக்கு எதிராக இருக்கலாம். பிரச்சனைகள் நம்மை பயப்படுத்துகிறது, நெருக்கங்கள் நம்மை ஒடுக்க பார்க்கிறது. சொல்ல வேண்டும், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. ஹல்லேலூயா. இப்பொழுதெல்லாம் பயம் நம்மை ஆட்கொள்ளுகிறதோ அந்த நேரமெல்லாம் ஆண்டவருடைய பாதத்திலே முழங்கால் படியிடணும். பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படணும். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை தைரியப்படுத்துகிறார். இன்றைக்கு முன்னாலே நமக்கு ஒரு பெரிய செங்கடல், வலது பக்கமும் நம்மாலே போக முடியவில்லை, இடது பக்கமும் போக முடியவில்லை. மூணு பக்கத்திலேயும் சூழ்நிலைகள் நமக்கு எதிராக நின்று கொண்டிருக்கிறது. தடைகள் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பின்னாலே நம்முடைய எதிரியாகிய சாத்தான் நம்மை சிறைப்பிடிக்கும்படி அவன் அவனுடைய பலத்த சேனைகளோடு, இதுதான் சந்தர்ப்பம், இந்த சந்தர்ப்பத்தை நாம் விட்டுவிடக் கூடாது, இதுதான் அவர்களை சிறைப்பிடிக்க வேண்டிய நேரம், இதுதான் அவர்களை அடிமைப்படுத்த வேண்டிய நேரம் என்று சொல்லி அவன் தன்னுடைய முழு சேனையோடு ஆமென் உங்களை பின்தொடர்ந்து வருகிற ஒரு நிலையில நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை, பயப்படாதே, இன்றைக்கு காண்கிற எகிப்தியனை இனி நீ என்றைக்கும் காண்பதில்லை. தைரியமாய் சொல்லணும், என்னுடைய எதிர்காலம் என் கர்த்தருடைய கையிலே, என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் கர்த்தருடைய கையிலே, என் குடும்பத்தின் எதிர்காலம் கர்த்தருடைய கையிலே. தைரியமாய் சொல்லணும். தேவ பிள்ளை பயப்படக்கூடாது. இயேசு சொல்லி இருக்கிறார், கடைசி காலத்திலே பஞ்சங்கள் வரும், கொள்ளை நோய்கள் வரும், ஜனத்திற்கு விரோதமாய் ஜனம் எழும்பும், ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும், யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். தகப்பன் பிள்ளைக்கு விரோதமாகவும், பிள்ளை தகப்பனுக்கு விரோதமாகவும், மாமியார் மருமகளுக்கு விரோதமாகவும், மருமகள் மாமியாருக்கு விரோதமாகவும் எழும்புவார்கள் என்று சொல்லப்பட்ட வசனங்கள் தேசத்திலே நிறைவேறிக் கொண்டிருக்கிறது என்றால் இதை பார்த்து நாம் பயப்படக்கூடாதா? கர்த்தருடைய வருகை சமீபமாயிருக்கிறது என்பதை அறிந்து உணர்ந்து கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும். நாம் தியானிக்கிற வார்த்தை, நீ பயப்படாதே. உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து அவர் சொல்லுகிற வார்த்தை, நீ பயப்படாதே, ஏனென்றால் நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே எவைகளை குறித்தெல்லாம் நாம் பயப்படக்கூடாது என்று சொல்லி வேகமாய் சில வேத வசனங்களை தியானித்து நாம் செபிக்கலாம். வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தல் 2:10. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவேனும் பயப்படாதே என்று வசனம் நமக்கு சொல்லுகிறது. நாம் வாழ்கிற இந்த உலகத்திலே நமக்கு பாடுகள் உண்டு. நீங்களும் நானும் வாழ்கிற இந்த உலகத்திலே நமக்கு சோதனைகள் உண்டு, பல துன்பங்கள் நமக்கு உண்டு. அதனால கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவேனும் நீ பயப்படாதே. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு,
ஆனாலும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். இந்த உலகத்திலே நமக்கு உபத்திரவங்கள் உண்டு, இந்த உலகத்திலே நமக்கு பல சோதனைகள் உண்டு, பல பாடுகளின் வழியாகத்தான் நாம் கடந்து செல்ல வேண்டும். அதனால வேதம் சொல்லுகிறது, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு வேணும் நீ பயப்படாதே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஆமென், அவர் பாடுகளின் வழியாக கடந்து வந்தார், பாடுகளின் வழியாக அவர் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றினார். 2 தீமோத்தேயுவுக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் அதிலே 11வது வசனத்தை வாசிப்போம். எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய், எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன், இவை எல்லாவற்றினின்றும் கர்த்தர் என்னை நீங்களாக்கிவிட்டார். அவர் சொல்லுகிறார், எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய், எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன். அவர் சொல்லுகிறார், எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன், எல்லாவற்றினின்றும் கர்த்தர் என்னை நீங்களாக்கிவிட்டார். எவ்வளவோ துன்பங்கள் என் வாழ்க்கையில வந்தது, எவ்வளவோ கஷ்டங்கள் என் வாழ்க்கையில வந்தது, எவ்வளவோ பாடுகள் என் வாழ்க்கையில வந்தது, எவ்வளவோ நெருக்கங்கள் என் வாழ்க்கையில வந்தது. ஆனாலும் நான் பயப்படவில்லை, கர்த்தருக்காக நான் பொறுமையோடு சகித்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அப்போஸ்தலர் 20:24வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், நான் ஒன்றை குறித்தும் கவலைப்படேன். வாசிப்போம். ஆகிலும் அவைகளில் ஒன்றை குறித்தும் கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடே முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், நான் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். அதனுடைய 23வது வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது உங்களுக்கு புரியும். அவர் சொல்லுகிறார், பட்டணங்கள் தோறும் எனக்கு கட்டுகளும் உபத்திரவங்களும் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன், ஆகிலும் இவைகளில் ஒன்றை குறித்தும் நான் கவலைப்படேன். ஹல்லேலூயா. எனக்கு பயம் இல்லை என்று அவர் சொல்லுகிறார். என்னதான் நெருக்கங்கள் வரட்டும், கட்டுகள் வரட்டும், உபத்திரவங்கள் வரட்டும், அடிகள் வரட்டும், நிந்தைகள் வரட்டும், அவமானங்கள் வரட்டும், நான் கவலைப்படேன். ஹல்லேலூயா. நான் ஒன்றே ஒன்றை விரும்புகிறேன், கர்த்தராகிய இயேசுவின் இடத்திலிருந்து பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவே நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த உலகத்திலே நமக்கு பாடுகள் உண்டு, துன்பங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு, கலக்கங்கள் உண்டு, நெருக்கங்கள் உண்டு, அவமானங்கள் உண்டு. ஆனாலும் நீங்களும் நானும் இயேசுவின் இடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு நிறைவேற ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படணும். ஹல்லேலூயா. எதை குறித்து கவலைப்படக்கூடாது, எதை குறித்தும் பயப்படக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு உங்கள் மேல என் மேல அன்பு வைத்து கிருபையாய் அவர் நமக்கு தந்த அந்த ரட்சிப்பு நிறைவேற நீங்களும் நானும் ஆமென் பிரயாசப்பட வேண்டும். 2 கொரிந்தியர் 1 அதனுடைய 5வது வசனம் சொல்லுகிறது. வாசிப்போ. 2 கொரிந்தியர் 1:5. எப்படி எனில் கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்திலே பெருகுகிறது போல கிறிஸ்துவினிடத்திலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. பாடுகள் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது என்று சொல்லுகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். பாடுகள் எந்த அளவுக்கு பெருகுகிறதோ அந்த அளவுக்கு ஆறுதல்களும் கிறிஸ்துவினாலே பெருகுகிறது. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில பல நேரம் பல துன்பங்கள் வரும் பொழுது, பல கஷ்டங்கள் வரும் பொழுது கர்த்தர் நம்மை ஆறுதல் படுத்துகிறார்.
கர்த்தர் நம்மை தேற்றுகிறார். துன்பங்கள் வரும் பொழுது ஒருவனை அவன் தாய் தேற்றுகிறதை போல அவர் நம்மை தேற்றுகிறார், ஆறுதல் படுத்துகிறார். கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஆறுதல் கொடுக்கிறதினாலே, தேற்றுகிறதினால தான் நமக்கு துன்பங்கள், பிரச்சனைகள், பாடுகள் வரும் பொழுது சோர்ந்து போகாமல் கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஆமென். அவர் நமக்கு ஆறுதல் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. அதனாலே படுகிற பாடுகளை குறித்து நாம் கவலையே படக்கூடாதா, பயப்படக்கூடாது. பாடுகள் வந்தால் பயப்படக்கூடாது, தைரியமாய் எதிர்கொள்ளணும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். தைரியமாய் எதிர்கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் யார் என்றால் அவர் யூத ராஜ சிங்கம். ஹல்லேலூயா. அவர் பாடுகளை பார்த்து பயப்படவில்லை. ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது அவர் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும், ஆமென், பிசாசினுடைய சகல வல்லமைகளையும் சிலுவையிலே ஆணி அடித்து வெற்றி சிறந்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் பாடுகளை பார்த்து பயப்படவில்லை, பாடுகளை பார்த்து பின்வாங்கி போகவில்லை. தைரியமாய் எதிர்கொண்டு சிலுவையிலே அத்தனை பிசாசினுடைய துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் ஆணி அடித்து இயேசு வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. அந்த இயேசு ராஜாவின் பிள்ளைகளாக நீங்களும் நானும் இருக்கிறதினாலே பயப்படக்கூடாது, எதை குறித்தும் பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா. சிங்கம் எதை குறித்தும் பயப்படுவதில்லை, காட்டிற்கு ராஜா. ஆமென். அது தைரியமாய் இருக்கிறது, சிங்கம் தைரியமாய் இருக்கிறது. அந்த சிங்கத்தின் குட்டிகள் சிங்கம் தன்னோடு இருக்கிற வரைக்கும் அந்த சிங்கத்தின் குட்டிகள் பயப்படுவதில்லை, தைரியமாய் இருக்கிறது. அதை போல யூதராஜ சிங்கத்தின் பிள்ளைகள் நீங்களும் நானும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் யார் என்று கேட்டால் யூதராஜ சிங்கத்தின் பிள்ளைகள். அவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் உள்ளவர்கள் ஆகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். பிள்ளைகள் ஆகும்படி நமக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். அப்படி என்றால் அந்த யூத ராஜ சிங்கத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறதான நாம் தைரியமாய் இருக்கணும். ஹல்லேலூயா. பிரச்சனைகளை தைரியமாய் எதிர்கொள்ளணும். நமக்கு வருகிற சோதனைகளை தைரியமாய் எதிர்கொள்ளணும். ஸ்தோத்திரம். அவர் சொல்லுகிறார் நீ பயப்படாதே என்று. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இரண்டாவதாக சத்துருக்களை குறித்து நாம் பயப்படக்கூடாது. உபாகமம் 20வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 20:1. நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார் உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய ஜனக்கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக. ஹல்லேலூயா. யுத்தம் செய்வதற்கு என்று களத்திலே இறங்கிவிட்டோம். அதற்கு அப்புறம் எதிரி எவ்வளவு பெரியவன் என்று பார்க்க தொடங்கினால் நாம் தைரியத்தை இழந்து விடுவோம், தோல்விகளை சந்தித்து விடுவோம். அதனாலே யுத்தம் செய்வதற்கு என்று இறங்கி விட்டோம் என்றால் பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எதிரியின் படையை பார்த்து பயப்படக்கூடாது. அவன் எவ்வளவு பெரிய படையாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய பலசாலியாக இருந்தாலும் பயப்படவே கூடாது. பயம் நம்முடைய தைரியங்களை இழக்க செய்யும். பயம் நமக்கு தோல்விகளை கொண்டு வரும். பயம் நம்மை முன்னேற விடாமல் தடை பண்ணிவிடும். ஒரு மனிதன் பயந்து போவானேயானால் அவனால் முன்னேறவே முடியாது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, தொடர்ந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்றால் தைரியமாய் நிற்க வேண்டும்.
பயந்து போவோம் என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் முன்னேறி போக முடியாது. சத்துரு ஒவ்வொரு நாளும் பலவிதமான அக்கினி ஆஸ்திரங்களை நமக்கு எதிராக அவன் எய்து கொண்டே இருப்பான். சத்துரு பல பிரச்சனைகளை நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பான். பல துன்பங்களை நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பான். அதை பார்த்து, பிரச்சனைகளை பார்த்து பயப்பட்டு போவோமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முன்னேறவே முடியாது. சோதனைகளை பார்த்து பயப்படுவோம் என்றால் முன்னேறவே முடியாது. எதிரியின் பலத்தை அல்ல, நம்முடைய பலத்தை நம்பணும். ஹல்லேலூயா. என்னால் முடியும். சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான்? உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். ஹல்லேலூயா. என்னுடைய எதிரி எவ்வளவு பெரியவனாய் இருந்தாலும் பரவாயில்லை, எனக்குள்ளே அதைவிட பெரிய தெய்வம் உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். நான் சாதாரணப்பட்ட மனிதன், நான் பலவீனன், நான் எளியவன். ஆனால் எனக்குள்ள இருக்கிற ஆண்டவரோ எல்லாவற்றை பார்க்கிலும் பெரியவர். ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ளவர் எனக்குள்ள இருக்கிறார். நான் எதிர்கொள்ளுகிற எல்லா பிரச்சனைகளை பார்க்கிலும் அவர் பெரியவர், எல்லாவற்றையும் உருவாக்கினவர். அவருக்கு மேலாக ஒரு தேவன் இல்லை, அவருக்கு நிகராகவும் ஒரு தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா. அந்த பெரிய தேவன் எனக்குள்ள இருக்கிறார். நான் சாதாரணப்பட்ட மனிதன் தான், ஆனால் பெரிய தேவன் எனக்குள்ள இருக்கிறார். சங்கீதக்காரன் அதனால் அவன் சொல்லுகிறான், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன். ஹல்லேலூயா. உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். இன்றைக்கு நீங்களும் நானும் பிரச்சனைகளை பார்த்து சொல்லணும், எனக்குள்ள இருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே இந்த பெரிய பிரச்சனைகளை நான் தாண்டுவேன். ஆமென். எனக்குள்ள இருக்கிற ஆண்டவராகிய இயேசுவினாலே ஆமென், எனக்கு முன்னாலே நிற்கிற மலை போன்ற இந்த பிரச்சனைகளை நான் கடந்து செல்லுவேன். கர்த்தருடைய பலன் எனக்குள்ள இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் புறப்பட்டு வருகிறார்கள். அவர்கள் மோவாப் தேசத்திற்கு நேராக கடந்து வருகிறார்கள். மோவாபின் ராஜா ஆமென் அந்த தேசத்தை ஆமென் இவர்கள் பிடித்து விடுவார்களே என்று சொல்லி எப்படியாக இந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லி பிலேயாம் தீர்க்கதரிசியை பாலாக் ராஜா அழைக்கிறான். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படி ஆமென் அவன் ஸ்தோத்திரம் அழைத்துக் கொண்டு வருகிறான். இப்பொழுது பிலேயாம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கிறான். அவன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை, ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது, காண்டா மிருகத்திற்கு ஒத்த பலன் ஆமென் அவர்களுக்கு உண்டு. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். பிலேயாம் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவன் சொன்ன வார்த்தை, ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ள இருக்கிறது, காண்டா மிருகத்திற்கு ஒத்த பலன் அவர்களுக்குள்ள இருக்கிறது. ஆமென். அவர்களை எதிர்க்க முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர்களை ஒடுக்க முடியாது. ஆமென். அதைத்தான் பிலேயாம் தீர்க்கதரிசி சொன்னான். தேவ பிள்ளைகளே, காண்டா மிருகத்திற்கு ஒத்த பலன், ராஜாவின் ஜெய கம்பீரம் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிறது. பிரச்சனைகளை பார்த்து பயப்படக்கூடாது, பிரச்சனைகளை பார்த்து கர்ச்சிக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பிரச்சனைகளை பார்த்து பயப்படக்கூடாது. சிங்கம் கர்ச்சிக்கிறதை போல பிரச்சனைகளை பார்த்து கர்ச்சிக்க வேண்டும். எதிரிகள் நமக்கு முன்னாலே வந்து நிற்கும் பொழுது ஆமென் ராஜாவின் ஜெய கம்பீரம் எனக்குள்ள இருக்கிறது. ஒருவேளை சூழ்நிலைகள் ஸ்தோத்திரம் நமக்கு எதிராக இருக்கலாம், பிரச்சனைகள் நம்மை பயப்படுத்துகிறது, நெருக்கங்கள் நம்மை ஒடுக்க பார்க்கிறது. சொல்ல வேண்டும், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் சிங்கத்தின் குட்டிகள் கர்ச்சிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். சத்தமிட்டு முழங்கணும். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. ஆமென். சத்தமிட்டு முழங்கணும். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். ஹல்லேலூயா. சத்தமிட்டு முழங்கணும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தைரியமாக இருக்க வேண்டும். சத்துருக்களை பார்த்து ஒரு நாளும் பயப்படக்கூடாது. சத்துருக்களை பார்த்து பயப்படவே கூடாது.
தைரியமாய் நின்று சத்துருக்களை எதிர்கொள்ள வேண்டும். கோலியாத் 40 நாட்கள் இஸ்ரவேல் ராணுவத்தை பயமுறுத்தி கொண்டே நிற்கிறான். சத்துரு பயமுறுத்துகிறான். தாவீது என்ன சொல்லுகிறார்? கெர்ச்சிக்கிறார். நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் சேனைகளுடைய ராணுவங்களின் கர்த்தருடைய நாமத்தினாலே நான் உன்னிடத்திலே வருகிறேன். தாவீது பயமுறுத்தலை பார்த்து அவன் பயப்படவில்லை. 40 நாட்கள் சவுலின் ராணுவத்தை கோலியாத் தனி ஒரு மனிதனாக நின்று பயப்படுத்திக் கொண்டே இருக்கிறான், பயமுறுத்துகிறான். உங்களில் ஒருவன் வாருங்கள், சண்டை போடுவோம், யார் ஜெயிக்கிறார்களோ அவர்கள் ஸ்தோத்திரம் மற்றவர்களுக்கு அடிமையாக வேண்டும், ஜெயிக்கிறவர்களுக்கு தோற்று போகிறவர்கள் அடிமையாக வேண்டும். அவன் சவால் விட்டு கொண்டு நிற்கிறான். தாவீது கேள்விப்பட்டு அவன் கோலியாத்திற்கு முன்னாலே போய் நிற்கிறான். ஒரு சின்ன தாவீது, கோலியாத் அவ்வளவு பெரியவன், தைரியமாய் அந்த கோலியாத்திற்கு முன்னாலே போய் நிற்கிறான். கோலியாத் பயமுறுத்துகிறான், பல வார்த்தைகளை சொல்லி பயமுறுத்துகிறான். இந்த வேத பகுதியை நீங்கள் வாசிக்கும் பொழுது மாறி மாறி 2 பேர் பேசுகிறார்கள். கோலியாத் தாவீதை பயமுறுத்தி கொண்டே இருக்கிறான். தாவீது சொல்லுகிறான் கோலியாத்தை பார்த்து, நீ உன் பட்டயத்தை நம்பி வந்திருக்கிறாய், நீ உன் ஈட்டியை நம்பி வந்திருக்கிறாய், ஆமென், நீ உன்னுடைய அந்த ஸ்தோத்திர ராணுவ கவசத்தை பாதுகாக்கிற அந்த கவசத்தை நம்பி வந்திருக்கிறாய். ஆனால் நான் நம்பி வந்திருக்கிறதோ கர்த்தருடைய நாமத்தினாலே, கர்த்தருடைய நாமத்தினாலே. அவர் யார் என்றால் அவர் சேனைகளின் கர்த்தர். ஹல்லேலூயா. எல்லா சேனைகளுக்கும் அவர்தான் கர்த்தர், சேனைகளுக்கெல்லாம் அவர் பெரியவர். அந்த பெரிய தேவனை நம்பி நான் வந்திருக்கிறேன். பாருங்கள், ஒரே ஒரு கூழாங்கல்லுதான் அந்த பெரிய கோலியாத்தை வீழ்த்தினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கு காரணம் அவனுடைய தைரியம், அவனுடைய தைரியமான வார்த்தை, ஸ்தோத்திரம், அவனுடைய விசுவாச வார்த்தை. கர்த்தருடைய நாமத்தினால் அவன் கெர்ச்சிக்கிறான். ஆமென். ஒரு சின்ன கூழாங்கல் அந்த பெரிய கோலியாத்தை வீழ்த்தினது. தேவ பிள்ளைகளே, பயமுறுத்தல்களை பார்த்து ஒரு நாளும் நாம் பயப்படவே கூடாது. மனிதன் பல நேரங்களிலும் நம்மை பயமுறுத்துவான். வேதம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். ஹல்லேலூயா. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். மனுஷன் நம்மை பல விதங்களிலே பயப்படுத்துவான். ஆனால் எதை பார்த்து நாம் பயப்படக்கூடாது? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே ஏரோது யோசேப்பை பயமுறுத்தினான். உடனே யோசேப்பு அவன் எகிப்திற்கு ஓடி போனான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். 1 ராஜாக்கள் 19 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே எசபேல் என்கிற ராணி எலியாவை பயப்படுத்துகிறாள், பயமுறுத்துகிற வார்த்தைகளை பேசுகிறாள். 18வது அதிகாரத்திலே எலியா தனி ஒரு மனிதனாக 850 தீர்க்கதரிசிகளை, பாகாலின் தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் வெட்டி போட்டு கர்த்தரே தெய்வம் என்று முழங்கினான். 18வது அதிகாரத்திலே எலியா கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று தைரியமாய் முழங்கினான். 19வது அதிகாரத்திலே ஏசபேல் ராணி, அந்த வசனத்தை வாசிப்போம். 1 ராஜாக்கள் 19:3. போதும். இங்கே நான் வாசிக்கும் பொழுது எலியா செய்த எல்லாவற்றையும், அவன் தீர்க்கதரிசிகளை எல்லாரையும் பட்டயத்தால் கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் ஏசபேலுக்கு அறிவித்தான். ஆகாப் ராஜா ஏசபேலுக்கு சொல்லுகிறான். இப்பொழுது ஏசபேல் எலியா தீர்க்கதரிசியின் இடத்திலே ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கும் செய்யப்பட்டது போல
நான் நாளைக்கு இந்த நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாக எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னான். ஸ்தோத்திரம். பாருங்கள், அந்த யேசபேல் எலியா தீர்க்கதரிசியின் இடத்திலே ஆள் அனுப்பி அவள் சொல்லுகிறாள், இந்த 850 தீர்க்கதரிசிகளுக்கும் செய்யப்பட்டதை போல நாளைக்கு இந்த நேரத்திலே உனக்கு செய்யப்படாமற் போனால் என்று அவள் சொல்லுகிறாள். இந்த வார்த்தையை கேட்ட உடனேயே எலியா அவன் பயந்து, ஸ்தோத்திரம், பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போனான். அங்கே வேதம் சொல்லுகிறது, அவன் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழே உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று விரும்புகிறான். முந்தின நாளிலே தனி ஒரு மனிதனாக 850 தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டு கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று முழங்கினார். இப்பொழுது அந்த ராணியின் வார்த்தைக்கு பயந்து அவர் அந்த இடத்தை விட்டு பெயர்சபாவுக்கு நேராக, கர்மேல் பர்வதத்தை விட்டு அவர் பெயர்சபாவுக்கு நேராக கடந்து சென்றார். ஸ்தோத்திரம். சோர்ந்து போய் ஒரு ராணியின் வார்த்தைக்கு பயந்து சோர்ந்து போய் தான் சாக வேண்டும் என்று விரும்பினார். இன்னும் அப்போஸ்தலர் 4:29 வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 4:29. இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். சீசர்கள், அங்கே பிரதான ஆசாரியர்கள் சீசர்களை பிடித்து, நீங்கள் இயேசுவை குறித்து பேசக்கூடாது என்று சொல்லி பயமுறுத்துகிறார்கள். இப்பொழுது அவர்கள் சீசர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக அவர்கள் கர்த்தரை நோக்கி 24வது வசனத்தை வாசிப்போம் என்றால், ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாயிருக்கிறீர். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? தோத்திரம். அந்த 4வது அதிகாரத்திலே நீங்கள் மேலே இருந்து வாசிக்கும் பொழுது இயேசுவை குறித்து பிரசங்கிக்க கூடாது என்று சொல்லி அவர்களை கண்டித்தார்கள், பயப்படுத்தினார்கள். ஸ்தோத்திரம். இப்பொழுது அவர்கள் எல்லாரும் அந்த மேல் வீட்டறையிலே மறுபடியும் கூடி வந்து ஒருமனப்பட்டவர்களாக சத்தமிட்டு அவர்கள் சொல்லுகிறார்கள், கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தை அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாயிருக்கிறீர். நான் வாசித்த வசனம். இப்பொழுது கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து, ஹல்லேலூயா, கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து, அவர்கள் சொல்லுகிற வார்த்தை, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஆமென் அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். 31வது வசனம். அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது அவர்கள் கூட இருந்த இடம் அசைந்தது. ஹல்லேலூயா, ஆமென். அவர்கள் கூட இருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? தேவ வசனத்தை பிரசங்கிக்க கூடாது என்று பிரதான ஆசாரியர் ஆலோசனை சங்கத்தார் சீசர்களை அழைத்து அவர்களை கண்டிக்கிறார்கள், பயமுறுத்துகிறார்கள். இப்பொழுது இவர்கள் எல்லாரும் கூடி வந்து ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிறார்கள். நீர் வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தர்,
அவருடைய பயமுறுத்தல்களை நீர் கவனிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து அவர்கள் ஜெபித்த பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். மறுபடியும் போய் தேவ வசனத்தை முழு தைரியமாய் சொன்னார்கள். ஹல்லேலூயா. சன்னமேன் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமாய் அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு முன்னாலே சொன்னதை விட இப்பொழுது முழு தைரியமாய் தேவ வசனத்தை அவர்கள் தைரியமாய் சொன்னார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சீஷர்கள் எதிரிகளின் பயமுறுத்தல்களை பார்த்து பயப்படவில்லை. அவர்கள் எப்பொழுதெல்லாம் பயமுறுத்தல்களுக்கு உட்பட்டார்களோ அந்த நேரமெல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஒருமனமாய் ஜெபித்தார்கள். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். பரிசுத்த ஆவியானவர் அவர்களை தைரியப்படுத்தினார், பலப்படுத்தினார். அதனால் அவர்கள் சோர்ந்து போகவில்லை. மறுபடி போய் முழு தைரியமாய் வேத வசனத்தை சொன்னார்கள். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமென். நீங்களும் நானும் பயப்படக்கூடாது. பயம் நம்மை ஆட்கொண்டால் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு புது பலனை பெற்றுக்கொண்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொல்லணும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்பொழுதெல்லாம் பயம் நம்மை ஆட்கொள்ளுகிறதோ அந்த நேரமெல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் முழங்கால் படியிடணும். பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படணும். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை தைரியப்படுத்துகிறார். அதனாலே ஆமென், பயம் வரும் பொழுதெல்லாம் கர்த்தருடைய பாதத்தில் முழங்கால் படியிடணும். பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படணும். புது பலனை பெற்றுக் கொள்ளணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பாதத்தில் முழங்கால் படியிட்டு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுகிறவர்கள் எல்லாரும் பிரச்சனைகளை பார்த்து சோதனைகளை பார்த்து ஒரு நாளும் பயப்பட மாட்டார்கள். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படி என்றால் சபை நீங்களும் நான் எப்படி மாறணும்? சோதனை வருகிறது என்றால், துன்பம் வருகிறது, உபத்திரவம் வருகிறது என்றால் கர்த்தருடைய பாதத்தில் முழங்கால் படியிட்டு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படணும். ஹல்லேலூயா. புதிய பலனை பெற்றுக்கொள்ளணும். புதிய பலனை பெற்றுக்கொள்ளணும். அது நமக்கு தைரியத்தை கொடுக்கும். ஆமென். சத்துருக்களை பார்த்து, மனுஷரை பார்த்து, எந்த மனுஷனுடைய பயமுறுத்தல்களை பார்த்து நீங்களும் நானும் என்ன செய்யக்கூடாது? பயப்படவே கூடாது. தவறு செய்தால் மாத்திரமே நம்ம என்ன செய்யணும்? சொல்லுங்களேன். தவறு செய்தால் மாத்திரமே நம்ம என்ன செய்யணும்? பயப்படணும். தவறு செய்தால்தான் நமக்கு என்ன வரணும்? பயம் வரணும். பிரச்சனைகளை கஷ்டங்களை எல்லாம் பார்த்து பயப்படக்கூடாது. தைரியமாய் நின்று ஜெபிக்கணும். தைரியமாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். பரிசுத்த ஆவியினாலே பலப்படணும். ஆமென். பிரச்சனைகளை மேற்கொள்ளுகிற பலனை கர்த்தர் நம்மேல ஊற்றுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மத்தேயு 8:24 வசனத்தை வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 24. ஆமென். இங்கே நான் வாசிக்கும் பொழுது, படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாயிருந்தார். சீஷர்கள் பயப்படுகிறார்கள். அந்த படகிலே அலைகள் அடிக்கிறதினாலே, ஒரு பெருங்காற்று உண்டானதினாலே சீஷர்கள் பயந்து போனார்கள். இப்பொழுது இயேசுவை எழுப்பி, ஆண்டவரே எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோமே என்றார்கள். இயேசுவை பார்த்து கூப்பிடுகிறார்கள். ஆண்டவரே எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோமே என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகிறார், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள்? ஹல்லேலூயா. சூழ்நிலையை பார்த்து பயப்படுகிறார்கள். ஒரு பெரிய அலை எழும்பி வருகிறது. ஒரு பெருங்காற்று உண்டாகிறது. இப்பொழுது அந்த அலைகளையும் பெருங்காற்றையும் பார்த்து சீஷர்கள் பயந்து போகிறார்கள். படகு கவிழ்ந்து விடுமே, மடிந்து போய் விடுவோமே என்று சொல்லி
அவர்கள் பயப்படுகிறார்கள் சூழ்நிலையை பார்த்து. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பல நேரங்களிலும் சூழ்நிலைகள் நமக்கு எதிராக மாறும் பொழுது பயந்து போய் விடுகிறோம். இது என்னமாய் முடியுமோ, ஸ்தோத்திரம், இந்த சூழ்நிலைமை எப்படி எங்கே கொண்டு போய் நம்மை நிறுத்தி விடுமோ என்றெல்லாம் பல நேரம் நமக்கு எதிராய் வருகிற சூழ்நிலைகளை பார்த்து நாம் பயப்படுகிறவர்களாக மாறுகிறோம். இயேசு சொல்லுகிறார், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள், ஏன் பயப்படுகிறீர்கள்? அவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார், உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சூழ்நிலைகளை பார்த்து நாம் பயப்படக்கூடாது. அமைதிப்படுத்துகிற ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. அமைதிப்படுத்துகிறவர் நமக்குள்ளே இருக்கிறார். அவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். தேவ பிள்ளைகளே, அங்கே அமைதல் உண்டாயிற்று. ஸ்தோத்திரம். சூழ்நிலைகள் பல நேரம் நம்மை பயப்படுத்துகிறது. சூழ்நிலைகள் பல நேரம் நமக்குள்ளே பல கேள்விகளை கொண்டு வருகிறது. ஆனால் சூழ்நிலைகளை நமக்கு சாதகமாக மாற்றி தருகிற ஆண்டவர் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. எதிரான சூழ்நிலைகளை நமக்கு சாதகமாக திருப்பி விடுகிற ஒரு தேவனைத்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். யாத்திரையாகமம் 14:10 வசனத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியர் துரத்துகிறதை கண்டு பயந்தார்கள். ஏன் பயந்தார்கள் என்றால், முன்னாலே செங்கடல், பின்னாலே எகிப்தியருடைய சேனை இவர்களை பின்தொடர்ந்து வருகிறது. அந்த சரித்திரம், இரண்டு பக்கங்களிலும் பெரிய மலை, அவர்களால் எங்கேயும் தப்பித்து போக முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் புருஷர்கள், மனைவி, பிள்ளைகள், ஆடு மாடுகள் இவைகளோடு அவர்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு வந்தார்கள். இப்பொழுது பார்வோன் அவனுடைய ரதங்களோடு சேனைகளோடு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மறுபடியும் பின்தொடர்ந்து கடந்து வந்தான். முன்னாலே பார்த்தால் செங்கடல், பின்னாலே பார்வோனுடைய சேனை பின்தொடர்ந்து வருகிறது. வலது பக்கம் திரும்பி பார்த்தாலும் அவர்களால் அந்த மலைகளை ஏறி அவர்களால் தப்பித்து போக முடியாது. இடது பக்கமும் உயர்ந்த மலை, அந்த மலையை ஏறி தப்பி போக முடியாது. நாலு பக்கமும் சூழ்நிலை அவர்களுக்கு எதிராக மாறினது. நாலு பக்கமும் சூழ்நிலை அவர்களுக்கு எதிராக மாறினது. ஸ்தோத்திரம். பயந்து போனார்கள், பயந்து போனார்கள். ஆமென். மோசே ஆண்டவரை நோக்கி கெஞ்சுகிறான், கூப்பிடுகிறான். ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்வது என்று ஆண்டவரை பார்த்து மோசே கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கையில் இருக்கிறது என்ன? ஹல்லேலூயா. ஆண்டவர் மோசே சொல்லுகிறான், கோல் ஆண்டவரை சமுத்திரத்திற்கு நேராக நீட்டு. ஆமென். இன்றைக்கு காண்கிற எகிப்தியனை இனி நீ என்றைக்கும் காண்பதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை, இன்றைக்கு காண்கிற எகிப்தியனை நீ என்றைக்கும் காண்பதில்லை. ஆமென். முன்னாலே அவர்களால் முன்னேற முடியவில்லை, வலது பக்கமும் போக முடியவில்லை, இடது பக்கமும் போக முடியவில்லை. ஆமென். இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான இடத்திலே இவர்களை பிடிக்கும்படி, சிறை பிடிக்கும்படி பார்வோனுடைய சேனை அவர்களை பின்தொடர்ந்து வந்தது. ஆண்டவருடைய வார்த்தை, இன்றைக்கு காண்கிற இந்த எகிப்தியனை நீ இனி என்றைக்கும் காண்பதில்லை. ஹல்லேலூயா. ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு முன்னாலே நமக்கு ஒரு பெரிய செங்கடல், வலது பக்கமும் நம்மாலே போக முடியவில்லை, இடது பக்கமும் போக முடியவில்லை. மூணு பக்கத்திலேயும் சூழ்நிலைகள் நமக்கு எதிராக நின்று கொண்டிருக்கிறது, தடைகள் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பின்னாலே நம்முடைய எதிரியாகிய சாத்தான் நம்மை சிறைப்பிடிக்கும்படி அவனுடைய பலத்த சேனைகளோடு பின்தொடர்ந்து வருகிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே இன்றைக்கு நீங்களும் நானும் இருந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை நமக்கு எதிரியாகிய பிசாசானவன், இதுதான் சந்தர்ப்பம், இந்த சந்தர்ப்பத்தை நாம் விட்டுவிடக் கூடாது, இதுதான் அவர்களை சிறைப்பிடிக்க வேண்டிய நேரம், இதுதான் அவர்களை அடிமைப்படுத்த வேண்டிய நேரம் என்று சொல்லி அவன் தன்னுடைய முழு சேனையோடு உங்களை பின்தொடர்ந்து வருகிற ஒரு நிலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை, பயப்படாதே, இன்றைக்கு காண்கிற எகிப்தியனை இனி நீ என்றைக்கும் காண்பதில்லை. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சூழ்நிலைகளை பார்த்து நாம் பயந்து ஓடுகிறவர்களாக இருக்கக்கூடாது. பலர் சூழ்நிலைகளை பார்த்து பயந்து ஓடுவார்கள். இங்க எனக்கு சூழ்நிலை சரியில்லை, அதனால வேற எங்கேயாக போய்விட வேண்டும். சூழ்நிலைகளை பார்த்து பயந்து ஓடுகிறவர்கள் எங்க போனாலும்
இங்க சந்திக்கிறதை விட போகிற இடத்துல இன்னும் பெரிய சோதனை அவர்களுக்கு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் சோதனை சூழ்நிலைகளை எதிர்கொள்ளணும். சிலர் ஒரு இடத்துல சின்ன பிரச்சனை வந்தா போதும், உடனேயே அந்த இடத்தை விட்டு எப்படியாக விலகி விடணும். இந்த அலுவலகங்களில் பணிபுரிகிறவர்கள், ஸ்தோத்திரம், தான் பணிபுரிகிற அலுவலகத்தில் ஒரு சின்ன பிரச்சனை, ஒருவேளை இவர்கள் நேர்மையாய் வேலை செய்கிறார்கள், உழைக்கிறார்கள், ஒரு சின்ன பிரச்சனை வந்து விட்டால் உடனேயே அவருடைய மனசு, இனி இந்த அலுவலகத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது, பணி செய்யக்கூடாது, வேற பக்கம் போகணும். இப்படி எனக்கு தெரிந்த ஒரு நபர் உண்டு, உண்மையானவர் தான், உண்மையாய் நேர்மையாய் உழைக்கிறவர். அதனால பிரச்சனை வந்த உடனேயே தன்னுடைய அலுவலகத்தை மாற்ற வேறு பக்கம் வேறு ஊர், அப்படி ஓடுகிறவர் இன்னைக்கும் அவர் ஊரா அவர் ஓடிக்கொண்டே இருக்கிறார். பலர் இந்த ஒரு உலகத்தான் பழமொழி சொல்லுவான் அல்லவா, இக்கரை மாட்டுக்கு அக்கறை பச்சைன்னு. நம்ம இருக்கிற இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை வந்தா போதும், உடனே அவர்கள் எப்படியாக இந்த இடத்தை மாற்றணும். ஆமென். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நம்ம போகிற இடம் இதை விட பெரிய பிரச்சனை நமக்கு முன்னால வரும். ஹல்லேலூயா. அப்போ உடனே அங்க இருந்து நம்ம சொல்லுவோம், நம்ம எப்படியாக இந்த இடத்திலிருந்து இனி ஒரு இடத்துக்கு, இப்படி நம்ம ஓடிட்டே தான் இருக்கணும். ஹல்லேலூயா. பிரச்சனைகள் அது நிரந்தரமானது அல்ல. பிரச்சனைகள் நமக்கு ஒரு நாள் நிரந்தரமானது அல்ல. அந்த பிரச்சனைகளை தைரியமாய் எதிர்கொண்டால் அதிலிருந்து நமக்கு விடுதலை உண்டு, நமக்கு அமைதல் கிடைக்கும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். அந்த அலைகளும் பெருங்காற்றும் கொஞ்ச நேரம்தான். இயேசு எழுந்தார், காற்றையும் கடலையும் அவர் அதட்டினார், அங்கே அமைதல் உண்டாயிற்று. அந்த இடத்திலே நாம் இயேசுவை உதவிக்கு கூப்பிடணும். அவர் வந்தால் நமக்கு அமைதல் உண்டாகும். ஹல்லேலூயா. பயப்படக்கூடாது. ஆமென். சவுல் அந்த பெரிய பெலிஸ்தருடைய பாளையத்தை பார்த்து பயந்து கொண்டே இருந்தான். ஸ்தோத்திரம். 40 நாட்களாக சவுலும் இஸ்ரவேல் ராணுவமும் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆமென். சூழ்நிலையை பார்த்து சவுல் பயப்படுகிறார். எப்படி இதை எதிர்கொள்ள முடியும், எப்படி இந்த பிரச்சனையை மேற்கொள்வது, எப்படி கோலியாத்தை முறியடிப்பது, பயந்து கொண்டே நிற்கிறான். என்ன செய்வது என்று பயந்து கொண்டே நின்றான். ஆமென். தாவீது கோலியாத்தை முறியடித்தான். சூழ்நிலையை பார்த்து சவுல் பயந்து நின்றான். தாவீது வந்து கோலியாத்தை முறியடித்து விட்டான். இப்ப யாருக்கு புகழ் கிடைத்தது? தாவீதுக்கு புகழ் கிடைத்தது. சூழ்நிலையை பார்த்து பயந்து நின்ற சவுலுக்கு புகழ்ச்சி கிடைக்கவில்லை. சவுலுக்கு ஸ்திரீகள் கொடுத்த புகழ்ச்சி 1000, தாவீதுக்கு கொடுத்ததோ 10000. இதனால சவுல் தாவீதின் மேல பொறாமை கொண்டான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சூழ்நிலைகளை தைரியமாய் எதிர்கொள்ளுவோம் என்றால் கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு புகழ்ச்சியும் கனமும் உண்டாகும். ஹல்லேலூயா. இன்னும் நம்முடைய எதிர்காலங்களை குறித்து நம்ம பயப்படவே கூடாது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்திலே நம்ம வாசிக்கும் பொழுது, ஆமென், 6:34, நம்முடைய வாழ்க்கையின் எதிர்காலங்களை குறித்து ஒருபோது நாம் பயப்படக்கூடாது. ஆதியாகமம் 21 அதனுடைய 17வது வசனத்திலே ஆகார் தன்னுடைய பிள்ளையின் நிலையை குறித்து அவள் பயப்படுகிறாள். ஸ்தோத்திரம். ஆமென். பிள்ளை சாகப் போகிற ஒரு நிலையிலே ஒரு சூறை செடியின் கீழே பிள்ளையை கிடத்திவிட்டு அம்பு எய்கிற தூரத்திலே போய் நின்று அவள் சத்தமிட்டு அழுகிறாள். ஆண்டவரே, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன். தன்னுடைய பிள்ளையின் எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம் ஆகாரை வந்து பிடித்து கொண்டது. ஆண்டவரை பார்த்து சத்தமிட்டு அழுதாள். அந்த வனாந்திரத்திலே கர்த்தர் ஒரு நீரூற்றை திறந்து, ஆமென், பிள்ளையின் தாகத்தை தீர்த்தார். துருத்தியும் தண்ணீரால் நிரம்பினது. அந்த இஸ்மவேலை கர்த்தர் ஒரு பெரிய ஜாதியாக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒருவேளை ஆமென் அவள் பயந்து அப்படியே அவள் அமைதியாய் இருந்திருப்பாளேயானால் அவளுடைய கண்களால் நீரூற்றை பார்த்திருக்க முடியாது. அந்த பிள்ளை வனாந்திரத்திலே அவன் அழிந்து போயிருப்பார். ஆனால் ஸ்தோத்திரம், எதிர்காலம் ஆமென்
பிள்ளையின் நீர்தான் ஆண்டவரே வாக்குத்தத்தம் கொடுத்தீர். ஆமென். நீர் கொடுத்த பிள்ளை அல்லவோ, உன்னை ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினீரே என்று சொல்லி அந்த வனாந்திரத்திலே அவள் சத்தமிட்டு அழுதாள். ஸ்தோத்திரம். அந்த பிள்ளையின் எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஈசாக்கு தன்னுடைய மனைவி நிமித்தம் தன்னுடைய வாழ்க்கையின் குடும்பத்தின் எதிர்காலத்தை குறித்து அவன் பயப்பட்ட சூழ்நிலையை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இன்னும் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 5:24. ஆமென். அப்போஸ்தலர்களை குறித்து கலக்கம் அடைந்தார்கள். அந்த வேத வசனத்திலே 18வது வசனம், அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறையிலே வைத்தார்கள் இயேசுவை சொன்னதினாலே. 19வது வசனம், கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து, நீங்கள் போய் தேவாலயத்தில் நின்று ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றார். பாருங்கள், பிரதான ஆசாரியர்கள் அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறையில் வைத்தார்கள். ராத்திரியில தூதன் வந்து சிறையின் கதவுகளை திறந்து அப்போஸ்தலர்களை வெளியே கொண்டு வந்து, நீங்கள் தேவாலயத்திலே போய் ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள். பாருங்கள், பிரதான ஆசாரியர்கள் இவர்களை பொதுவான சிறையில அடைத்துக் கொண்டு பிரதான ஆசாரியர்கள் தேவ ஆலயத்திலே அவர்கள் வந்து நின்று தேவ பணியை செய்கிறார்கள். கொஞ்ச நேரத்திற்குள்ளாக அப்போஸ்தலர்கள் மறுபடியும் தேவ ஆலயத்திலே வந்து நின்று ஜீவ வார்த்தைகளை எல்லா மனுஷருக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்த உடனேயே அவர்களுக்குள்ளே கலக்கம், பயம். அந்த வேத பகுதியிலே சிறைச்சாலையிலே சேவகன் போய் சிறைச்சாலையில் அவர்களை காணாமல் திரும்பி வந்து 23வது வசனம், சிறைச்சாலை மிகவும் பத்திரமாய் பூட்டப்பட்டிருக்கிறது. காவற்காரர் வெளியே கதவுகளுக்கு முன் நிற்கவும், கண்டோம், திறந்த பொழுதோ உள்ளே ஒருவரை காணோம் என்று அறிவித்தார்கள். ஹல்லேலூயா. அங்கே சேவகர்கள் போய் சிறைச்சாலையை பார்க்கிறார்கள். இவர்கள் எப்படி அப்போஸ்தலர்களை உள்ளே அடைத்து சிறைச்சாலையை பத்திரமாய் பூட்டினார்களோ அப்படியே அது பூட்டப்பட்டிருக்கிறது. சிறைக்கு முன்னாலே அந்த காவற்காரர்கள் வெளியே கதவுக்கு முன்னாலே எப்படி நிறுத்தப்பட்டிருந்தார்களோ அவர்கள் அப்படியே நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உள்ளே யாரையும், அப்போஸ்தலர்கள் யாரையும் உள்ளே காணோம். அவர்கள் தேவாலயத்தில் வந்து பிரசங்கம் பண்ணி கொண்டு நிற்கிறார்கள். இதை பார்த்து இந்த செய்தியை கேட்ட உடனேயே பிரதான ஆசாரியனுக்கு அங்கே இருக்கிற அந்த யூதர்களுக்குள்ளே ஒரே கலக்கம். இது என்னமாய் முடியுமோ, இப்படிப்பட்ட காரியம் நடக்கிறதே. ஸ்தோத்திரம். நம்முடைய பாஷையில சொல்லுவோம்ல, இது எங்க போய் முடிகிறதோ என்று. ஆமென். அப்படி அவர்களுக்குள்ள ஒரு கலக்கம், ஒரு பயம். ஆமென். வசனம் சொல்லுகிறது, அதனுடைய 25வது வசனத்திலே, அப்பொழுது ஒருவன் வந்து, நீங்கள் காவலில் வைத்த மனுஷர் தேவாலயத்தில் நின்று ஜனங்களுக்கு போதகம் பண்ணுகிறார்கள் என்று அறிவித்தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிரதான ஆசாரியர்கள் அப்போஸ்தலர்களால் நடப்பிக்கப்பட்ட கிரியைகளை பார்த்து பயந்தார்கள். இது என்னமாய் முடியுமோ என்று அவர்கள் பயந்தார்கள். தேவ பிள்ளைகளே, கர்த்தரை சார்ந்து நிற்கிற நீங்களும் நானும் எதை குறித்து பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா. நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து பயப்படக்கூடாது. எதிர்காலங்களை குறித்து பயப்படக்கூடாது. நீங்களும் நானும் கர்த்தரை சார்ந்து நிற்கிறோம் என்றால் எதை குறித்தும் பயப்படவே கூடாது. நம்முடைய எதிர்காலம் அவர் கையிலே. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையின் எதிர்காலம் அவர் கையிலே. நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் அவர் கையிலே. அவர் சொல்லுகிறார், என் உள்ள கையிலே உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். இன்றைக்கு எந்த எதிர்காலங்களை குறித்து, வாழ்க்கையின் எதிர்காலங்களை குறித்து பயப்படுகிறோம். என் வாழ்க்கையின் எதிர்காலம் எப்படி ஆகும், என்னுடைய பிள்ளையின் எதிர்காலம் எப்படி ஆகும், எங்கள் குடும்பத்தை நாங்கள் எப்படி காப்பாற்றுவோம் என்றெல்லாம் பல நேரங்களிலும் நம்முடைய எதிர்காலங்களை குறித்து பயப்படுகிறோம். அருமையானவர்களே,
பயப்படக்கூடாது. உங்களுடைய என்னுடைய எதிர்காலம் கர்த்தருடைய கையிலே. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? தைரியமாய் சொல்லணும். என்னுடைய எதிர்காலம் என் கர்த்தருடைய கையிலே. என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் கர்த்தருடைய கையிலே. என் குடும்பத்தின் எதிர்காலம் கர்த்தருடைய கையிலே. தைரியமாய் சொல்லணும். சூழ்நிலைகளை பார்த்து பயப்படவே கூடாது. ஹல்லேலூயா. இன்னும் கடைசியாக இனி சம்பவிக்கிற போகிறவர்களை குறித்து இயேசு சொன்னார். இனி சம்பவிக்க போகிறவர்களை குறித்து பயப்படாதீர்கள். லூக்கா 21:7 முதல் 9 வரை உள்ள வசனங்களில் வாசிக்கும் பொழுது இனி சம்பவிக்க போகிறவைகளை குறித்து பயப்படாதீர்கள். தோத்திரம். கடைசி நாட்களிலே சம்பவிக்க போகிற காரியங்களை குறித்து இயேசு சொன்னார். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். பூமியின் மேல் பலவிதமான ஆபத்துகள் வரும். இடுக்கணும் தேவ கோபாக்கினையும் வெளிப்படும். நீங்கள் பயப்படாதீர்கள். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்களும் நானும் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் சொல்லுகிறோம், இது கடைசி காலம். உலகத்தில் இருக்கிற மனிதன் சொல்லுகிறான், இது ஒரு கலி காலம் என்று சொல்லுகிறான். கடைசி காலம். வேதம் சொல்லுகிறது, பயப்படாதேயுங்கள், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆமென். நாம் கேள்விப்படாத காரியங்கள் இந்த பூமியில நடக்கும். தோத்திரம். ஆமென். இயற்கையின் சீற்றங்கள் இந்த பூமியில நடக்கும். பூமி அதிர்ச்சிகள் வரும், பஞ்சங்கள் வரும், கொள்ளை நோய்கள் வரும். தோத்திரம். பூமியிலே பலவிதமான ஆபத்துகள் வரும். ஹல்லேலூயா. இது கடைசி காலம். தேவ பிள்ளை பயப்படக்கூடாது. இயேசு சொல்லி இருக்கிறார், கடைசி காலத்திலே பஞ்சங்கள் வரும், கொள்ளை நோய்கள் வரும், ஜனத்திற்கு விரோதமாய் ஜனம் எழும்பும், ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும், யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். தகப்பன் பிள்ளைக்கு விரோதமாகவும், பிள்ளை தகப்பனுக்கு விரோதமாகவும், மாமியார் மருமகளுக்கு விரோதமாகவும், மருமகள் மாமியாருக்கு விரோதமாகவும் எழும்புவார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இவைகளை எல்லாம் நீங்கள் கேள்விப்படும் பொழுது பயப்படாதீங்கள், கர்த்தருடைய வருகை சமீபமாயிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? இன்றைக்கு பூமி அதிர்ச்சிகளும் கொள்ளை நோய்களும் பலவிதமான சம்பவங்கள் நம்முடைய தேசத்திலே நடந்து கொண்டிருக்கிறது என்றால், சொல்லப்பட்ட வசனங்கள் தேசத்திலே நிறைவேறிக் கொண்டிருக்கிறது என்றால், இதை பார்த்து நாம் பயப்படக்கூடாதா? கர்த்தருடைய வருகை சமீபமாயிருக்கிறது என்பதை அறிந்து உணர்ந்து கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அறிந்து ஆயத்தப்பட வேண்டும். ஆயத்தப்பட வேண்டும். பயப்படக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். இன்றைக்கு இவைகளை குறித்து ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பாடுகளை குறித்து பயந்து கொண்டிருக்கிறோம். சத்துருக்கள் நமக்கு எதிராக எழும்பும் பொழுது பயந்து கொண்டிருக்கிறோமா? பல நேரங்களிலும் மனிதர்கள் நம்மை பயமுறுத்துகிறார்கள். அந்த பயமுறுத்தல்களை பார்த்து அதற்கு நாம் பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? சூழ்நிலைகள் எதிராய் மாறிக்கொண்டிருக்கிறதே, சூழ்நிலைகளை பார்த்து பயப்படுகிறோமா? நம்முடைய எதிர்காலங்களை குறித்து பயப்படுகிறவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஸ்தோத்திரம். இனி சம்பவிக்க போகிற காரியங்களை குறித்து பயப்படுகிறவர்களாய் இருக்கிறோமா? வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய பிள்ளை எதை குறித்தும் பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா. ஒரு கர்த்தருடைய பிள்ளை எதை குறித்தும் பயப்படக்கூடாது. நீங்களும் நானும் எதை குறித்தும் பயப்படக்கூடாது. கர்த்தர் நமக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாயிருக்கிறார். அவர் நம்மை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. நமக்கு அவர் உதவி செய்வார். ஆமென். இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மேற்கொள்ள நமக்கு பலன் தருவார். கடந்து செல்ல உதவி செய்வார். ஸ்தோத்திரம். தைரியமாயிருப்போம். கர்த்தர் கேடகமாய் நின்று உங்களையும் என்னையும் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கண்களை மூடி இந்த வேளையிலும் நாம் கேட்ட வார்த்தைகளுக்கு நேராக நம்முடைய சிந்தைகளை திருப்பி, ஒருவேளை இன்றைக்கு பல காரியங்களை குறித்து பயப்படுகிறவர்களாக கர்த்தருடைய பாதத்திலே நீங்கள் அமர்ந்திருக்கலாம். இந்த காரியம் என்னமாய் முடியுமோ என்று சொல்லி நீங்கள் பயந்து போய் கர்த்தருடைய பாதத்திலே வந்திருக்கலாம்.
உங்கள் எதிர்காலத்தை குறித்து நீங்கள் பயந்து போய் கர்த்தருடைய பாதத்திலே வந்திருக்கலாம். சூழ்நிலைகளை பார்த்து எல்லா பக்கமும் நான் போகிற பாதை எல்லாம் சூழ்நிலைகள் எனக்கு எதிராக இருக்கிறது, எல்லா பக்கத்திலும் தடைகள், காரணம் இல்லாத பிரச்சனைகள், காரணம் இல்லாத எதிர்ப்புகள், இவளை பார்த்து நீங்கள் பயந்து போய் என்னுடைய வாழ்க்கையின் நிலைமை என்னமாய் முடியுமோ என்கிற ஒரு கேள்விக்குறியோடு கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறோமா? ஆமென். அவருடைய வார்த்தை, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். அவருடைய கரங்களிலே நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். என்னுடைய எதிர்காலம் உம் கையிலே என்று சொல்லுவோமா? இயேசுவை பார்த்து சொல்லுங்க, என் வாழ்க்கையின் எதிர்காலம் உம்முடைய கரத்திலே ஆண்டவரே. என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் உம்முடைய கரத்திலே தான் இருக்கிறது. என் குடும்பத்தின் எதிர்காலம் உம்முடைய கரத்திலே தான் இருக்கிறது. சொல்லுங்க. அவர் உங்களுக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பாதுகாப்பார், உங்களை தப்புவிப்பார், உங்களை கனப்படுத்துவார், உங்களை உயர்த்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். நீங்கள் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். ஆண்டவரே, அப்படியே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.